ஒரு விஷயத்தை செய்கிறதே நம்ம மனிதர்களுக்காக தான். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன செஞ்சிருவாங்களோ, எப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் என்ன நினைப்பான், அல்லாவுக்கு இது பிடிக்குமா, அல்லாஹ் இதை ஏற்றுப்பானா, அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவானான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போதும். இங்கே யாரை திருப்திப்படுத்தணுமோ அவனை திருப்திப்படுத்தினா எல்லாரையும் திருப்திப்படுத்திடுவான். நீ அவனை திருப்திப்படுத்தாமல் இவனை திருப்திப்படுத்தணும், அவனை திருப்திப்படுத்தணும், அவரை நேற்றுக்கணும், இவரை நேற்றுக்கணும்னு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் அல்லாஹ் திருப்தி இட மாட்டான். அவனை திருப்தி இடாமல் நீ யாரை திருப்திப்படுத்தியும் பிரோஜனம் இல்லைல்ல. அது திருப்தி ஆகாது. மனிதனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும், வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தாலும், வாழ்க்கைக்கு ஃபுல்லாக நீங்கள் உங்கள் மனைவிக்காக வாழ்ந்தாலும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் துபாயில், சவுதியில், எல்லா ஊர்லேயும் உழைச்சி குடும்பத்துக்கு கொடுத்து இறச்சி போய் அவன் 60 வயசில் வந்து நிற்பான் வீட்டில். எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. அப்போ தான் அவனுக்கு உலகமே புரியும். என்னடா இவ்வளோ நாள் யாருக்காக நான் வாழ்ந்தோன்னு. அப்படி தானே எவ்வளோ பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும். எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க. அவன் நைட்டு பகலமாக ஒரு குட்டி குண்டு ரூமில் 10 பேரோட சேர்ந்து படுத்து அவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் மாதம் ஊருக்கு காசு கொடுக்கணும், 50,000 60,000 அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு சேர்த்து வச்சு. ஹலாலாக இருக்கணும்னு சொல்லி ஹராமை விட்டு எவ்வளோ விஷயத்தில் அவன் பாதுகாத்து இருந்திருப்பான். சர்வசாதாரணமாக கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணேன்னு. நிறைய அம்மா அப்பாவே எனக்கு அப்படி கேட்குறாங்க பசங்களை பார்த்து. நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க அப்பாவை பார்த்து. நிறைய மனைவிமார்கள் கேட்க தான் செய்வாங்க. அதை ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்கல்ல, அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடிய காரணம் பெண்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறதுனால தான். நன்றி மறக்கிறதுனா இது இல்லை, ஏமாத்துறது இல்லை, கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்லை அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை அந்த இடத்துல. எங்கேயும் ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் அவன் வாழ்க்கையே கொடுத்துருப்பான். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க இதே வார்த்தையை. அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். கடைசியாக நீ என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. அதனால தான் பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் நிற்கிறது? அதனால் அங்கேருந்து அவ்வளோதான் எதிர்பார்க்கணும். அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது மற்ற உறவுகளோ நண்பர்களோ அங்கீகாரத்தை சொல்கிறேன். நம்ம கடமை கரெக்டாக செய்யணுங்கிறது வேறு. பட் ஆனால் அங்கீகாரத்தை சொல்கிறேன். அவங்க ஏற்றுக்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா கடைசி தோற்று போயிடுவோம்.